அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக நான் செய்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg அளவுக்கு தான் சிக்கனில் செய்ய போகிறேங்க. அதே மாதிரி 1/2 kg அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன், துளசி பொன்னி ரைஸு. நீங்கள் ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு வந்து சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து நான் ஃபுல்லாக இப்போ ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் செய்ய போகிறேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு ஸ்பைசஸ் நல்லா புரிஞ்சதும் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும், அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளியாக கொஞ்சம் பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வந்தது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 kg அளவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனாலேயே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட நல்ல மசாலா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கின உடனே இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்து சிக்கன் எடுத்து நான் அதோட சேர்த்துட்றேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருக்கேன். வீட்டில் நான் வந்து ரெடி பண்ண பசும்பால் தயிர் தாங்க சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கப் அளவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம வந்து அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். புழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 1க்கு 1.5 அளவு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் எந்த ரைஸ் எடுத்தாலும் சரி தான், 1க்கு 1.5 ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் நமக்கு வந்து வெந்து வரத்துக்கு. கல் உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வாயில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அரிசி போட்டு மிக்ஸ் பண்ண உடனே பிரியாணி ரெடி ஆகும்போது உங்களுக்கு சரியாக வந்துடுங்க அந்த உப்போட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ ஊற வச்சுருந்தா அரிசி எடுத்து நான் அதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நீங்கள் ஹையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுற வேண்டியதாங்க. நான் வந்து தோசைக்கல்லாம் எதுவுமே போடலை, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சிடுறேன். அடியெலாம் எதுவுமே பிடிக்கலைங்க. நல்ல அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்துச்சு. பாருங்கள், இந்த டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நான் வந்து தம்மில் விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா அந்தளவு கரெக்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. இந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நான் சும்மாலாம் சொல்லலைங்க, அவ்வளோ அருமையான டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் சொல்கிற குவான்டிட்டியை கரெக்டாக நீங்கள் வந்து போட்டு ரெடி பண்ணி பாருங்களேன், அருமையாக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து ஆனியன் ரைத்தா மட்டும் தாங்க செஞ்சுருக்கேன், வேறு எதுவுமே செய்யலை. ரெண்டுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம் நம்மளுக்குங்க. சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மத்தியில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சண்டே சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்கு பற்றி. அப்படியே சிக்கன் நிறையா போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.